பென் படம் பார்த்தோம். ஸோ சூப்பராக இருந்தது. சத்யராஜ் சார், ராஜீவ் மேனன், வசந்த் ரவி ப்ரோ சூப்பராக நடிச்சிருந்தாரு. நல்லா இருந்தது. அதான் சொன்னேன், தமிழ் சினிமாவில் இது ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட். நம்ம மாஸ் மசாலா பார்த்துருப்போம், ராம்காம் பார்த்துருப்போம், காமெடி படம் பார்த்துருப்போம், இப்போ ஹாரர் நிறையா வருது. ஸோ அதில் இந்த மாதிரி ஜேர்னர் வந்து நமக்கு ஒரு புது அட்டெம்ப்ட். ஸோ இந்த மாதிரி டைரக்டர்ஸ் என்கரேஜ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா கான்செப்ட்ஸ் வரும். ஸோ விஷுவலாக சூப்பராக இருந்தது. படமும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் 2க்கான ஒரு லீடு தான் முடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது அட்டெம்ப்ட். ஸோ எங்கன்னா எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கல, இந்த சீன் பிடிக்கலன்னு சொல்லிடலாம். எங்கேயுமே போர் அடிக்கல, நல்லா இருந்தது. ஆமாம், சூப்பர் ஹீரோ படம் நிறைய வந்திருக்கு தமிழ் சினிமாலே நிறைய வந்திருக்கு. இந்தியன் மூவியில் எடுத்தாலும் கிறிஷ் மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. பட் ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போய் நம்மளே ஒரு மாதிரி அந்த படத்தோடய ட்ராவல் ஆகி போகிற மாதிரியே இருந்தது. அந்த லெவலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நல்லா இருந்தது, மேக்கிங் ஸ்டைலும் நல்லா இருந்தது, அந்த கொண்டு போன விதம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த என்ட்ரி, சத்யராஜரோட என்ட்ரி வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சத்யராஜ் படத்தில் இதான் பெஸ்ட் என்ட்ரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். செம்ம என்ட்ரி, ஒரு மாதிரி கோஸ் பப்பா ஆயிடுச்சு சீன் என்ட்ரிலே. விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டார் கேஸ்ட்டுக்கு நல்லாவே படம் செலவு பண்ணி டெக்னிக்கலாக நல்ல சவுண்டாகவே இருக்குது படம். நீங்கள் டிஐ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர் பண்ணால் சத்யராஜ் சாரும் வசந்த் ரவி ப்ரோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. யாருக்கு கிட்ஸ் நல்லா பார்க்கலாங்க. அதான் சொன்னேன்ல, ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான படம் தமிழ் சினிமாவில் நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் லைக் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. லைக் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். பேசிக்காக நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் வைஸ் அந்தளவுக்கு இல்லை. அதுதான் அந்தளவுக்கு இல்லை. அதான் மார்வல்ஸ் மாதிரி எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இல்லை, ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, பேட்மேன் சூப்பர்மேன் மாதிரி. ஆனால் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே, பெட்டர் தான் சொல்லுவேன். ஹீரோதும் பெட்டராக தான். ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் லைக் எல்லாமே ரொம்ப ஆவரேஜாக போன மாதிரி இருந்தது. நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு அவர். இல்லை தெரியல, மேபி மார்வல்ஸில் இருக்கவங்க அவங்க ரொம்ப டவுன் ஆகுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. கண்டென்ட் சொல்லக்கூடாதுல்ல, நீங்கள் வந்து பார்க்கணும்ல படத்தை பாருங்கள். நீங்கள் சூப்பர் ஹியூமன் கான்செப்டில் படம் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். எல்லோரும் நீங்கள் இந்த வீக்கெண்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு நல்ல அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். மார்வல் போவாங்க, அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு தமிழ் படத்தில் அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கல. இந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இந்த கொண்டு வருவாங்க நான் எதிர்பார்க்கல. நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. என் மார்வல் டிசி நோக்கியே போயிட்டுருக்க மக்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்லேருந்து ஒரு மார்வல் டிசின்ற லெவலுக்கு வந்து சொல்லலாம். அருமையாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க மேக்கிங். அது நீங்கள் ஹாலிவுட் படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற ஈக்குவலாக வந்து இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்ல அட்டம்ப்ட்டு, நல்லாவும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. நல்லது. ரெண்டு பேர் வசந்த் சார் சரி, சத்யராஜ் சார் எல்லாருமே நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த படங்கள்லாம் இந்த படத்தில் நிறைய இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு அது பூர்த்தி செய்யும். தேங்க்யூ. பிடிக்கலன்னா இப்போ சாங் நடுவில் வந்தது, ஒரு பார்ட்டி சாங் மாதிரி வந்தது, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கண்டென்ட் பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம கண்டென்ட் படி பார்த்தோன்னா அதில் எதுவும் இல்லை. பட் ஜாலியாக ஒரு அதுதான் அவங்க எப்படின்னா சொல்லிட்டாங்க சூப்பர் ஹியூமன் படம்னு சொல்லிட்டு லாஜிக்லாம் எதுவும் பார்க்காம போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். மெசேஜ் வந்து ஒரு சின்ன மெசேஜ் இருக்குது, இந்த கார்டுங்களை அழிக்காதீங்க, அது அழிக்கிறவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் இந்த ஸ்டோரி. பட் அது பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க, அது சின்ன பிளாட் தான். அது சூப்பராக இருந்தது, விஷுவல் எக்ஸ்பெக்ட் நல்லா இருந்தது. அதான் ஒரு ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலாக இருந்தது. எங்கேயுமே இந்த சிஜி ஒர்க்கு இது மொக்கையாக இருக்குது அது மாதிரிலாம் இல்லை, நல்லா இருந்தது, தரமாக இருந்தது. ஓவராலாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது.